இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் அட்டாமிக் ஹேபிட்ஸ், ரிட்டன் பை ஜேம்ஸ் கிளியர். இது சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்ற தலைப்புலையும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. நம்ம பிறக்கும் போது எல்லாரும் நல்ல பழக்கங்களோட பிறக்கிறது இல்ல. அது நம்மளை சுத்தி இருக்கவங்க, சூழ்நிலை இதெல்லாம் தான் டிசைட் பண்ணுது. ஒரு நல்ல பழக்கங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 4 ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ, கிரேவிங்ஸ், ரெஸ்பான்ஸ், ரிவார்டு. கியூ அப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். கிரேவிங் அப்படின்னா அதுக்கான ஏக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் புக்கு படிக்கணும்னா இதை நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் நமக்கு கண்டிப்பாக வரணும். ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது ரெஸ்பான்ஸ். ரிவார்டு அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ரிவார்டு. ஸோ ஒரு நல்ல பழக்கம் டெவலப் ஆகணும்னா 3 பேர் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க. இப்போ நான் ஒரு புக் படிக்கணும், இல்லைன்னா நான் ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அதே விஷயத்த ஃபாலோ பண்ணால் நமக்கு அது ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அவங்க வேற மாதிரி ஹேபிட்ல தான் இருக்காங்க, ரொம்ப லேசியாக இருக்காங்கன்னா நமக்கும் அதே பழக்கம் தான் ஒட்டிக்கும். அதே மாதிரி மெனி அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கருத்து சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க, ஆர்குமெண்ட் தான் அதிகமாக வரும். அந்த ஆர்குமெண்ட்லேயே நம்ம வின் பண்ணணும்னா நம்ம சில குட் ஹேபிட்ஸை கண்டிப்பாக கைவசம் வச்சிருக்கணும். அடுத்தது நம்மளை விட பெரிய பெரிய குரூப், அதாவது ஒரு பெரிய சிஓவா இருக்கட்டும், எம்டியா இருக்கட்டும், இவங்களெல்லாம் பார்த்து இவங்கள மாதிரி நான் லைஃப்ல நல்லா இருக்கணுமே அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அவங்கள மாதிரி ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஹேபிட்ஸ் உள்ளவங்களோட நம்ம பழகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் டெய்லியும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா ஃப்ரூட் பவுல் என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். அதை விட்டுட்டு ஃப்ரூட் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா நமக்கு அந்த ஆசையே வராது. அதை விட்டுட்டு நம்ம ஸ்நாக்ஸை தான் தேடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றி அமைச்சோம்னா நமக்கு நல்ல ஹேபிட்ஸ் கண்டிப்பாக வரும். அதை விட கோல் அப்படின்றத விட சிஸ்டம் அப்படின்றத நமக்கு லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஸ்டம் அப்படின்னா நம்ம கோலை அடையிறதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கை ரீட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.